TMRC 200cc வண்டி பார்க்கும்போது அவ்வளவு கம்பீரமா பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வண்டி நம்ம ஓட்ட போறோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு இந்த வண்டி கொடுத்துருக்கு. வண்டி பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். வரையும் கார்த்தி கொஞ்சம் விஷயம் தான் சொன்னாரு. ஆனா வண்டி பக்கத்துல பார்க்கும்போது இன்னும் பல விஷயங்கள் சொல்லுவார்ல. கண்டிப்பா என்ன விட அவருக்கு தான் நல்ல விஷயங்கள் தெரியும். கார்த்திக் வந்தார் அப்படின்னா அவர்கிட்ட கேட்டலாம்னு நினைக்கிறேன். பார்க்குறோம், வண்டி ஓட்டுறோம், அதுக்கப்புறம் மகிழ்ச்சியா இருக்கப்போம். கார்த்திக் சொன்ன போது வண்டிங்க முதல் வண்டி பார்க்கும்போது அவ்வளவு பெருமையா இருந்துச்சு எனக்கு. கண்டிப்பா ஒரு கம்பீரம் இருக்கு. நம்ம ஒரு உற்சவத்தோட இந்த வண்டி இருப்பான். இதனால தைரியமா போலாம், வரலாம், ரொம்ப வேகமா போலாம். டெஃபினட்டா அது வந்து ஒரு தன்னம்பிக்கை இருக்கு வண்டி கொடுக்குது. வண்டி பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். முதல்ல இந்த வண்டியை பத்தி சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொல்லுங்க. வண்டி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏரோடைனமிக் வெஹிக்கிளா இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து இது ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கா இருக்குது வண்டியில. நார்மல் வெஹிக்கிளை விட இந்த வண்டி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக், மேசிவ் லுக் இருக்குது இந்த வண்டி. ஹெட்லாம்ப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 55 வாட்ஸ் அண்ட் ஹை பீம் பாத்தீங்கன்னா 65 வாட்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் தானே? ப்ரொஜெக்டர் டைப் ஹெட்லாம்ப் ஆக்சுவலா கொடுத்திருக்காங்க. ஸோ லோ பீம் ஹை பீம்ங்கிறது வந்து இன்னைக்கு சிட்டி டேட்டுக்கு வந்து எங்களை இந்த ப்ராடக்ட்ல இப்போ புதுசா ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. இல்ல 100% வந்து லோ பீம் வந்து இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை ஆஃப் பண்ண முடியாது ஆக்சுவலா. இது எதுக்குன்னா ஒரு பவர்ஃபுல் மிஷின் வருதுங்கிறத ஆப்பனண்ட்டுக்கு இன்டிமேட் பண்றதான ஒரு அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் மிஷின். எஸ், நல்ல வார்த்தை சொன்னீங்க. கண்டிப்பா சரி, அது எப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண போதா இல்ல இக்னிஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த எல்இடி லேம்ப்ஸ் ஒன்னு இருக்குது. இது ஒரு லுக்குக்கு வேண்டி இதை ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அபார்ட் ஃப்ரம் தட் அந்த இது லோ பீம் வந்து உங்களுக்கு ஏரியா ஆரம்பிச்சு. அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணா அது ஏரியா ஆரம்பிச்சு. இக்னிஷன் ஆன் பண்ண உடனே நிச்சயமாக அது ஏரியா ஆரம்பிச்சு. இது வந்து ஏரோடைனமிக். அதாவது வந்து இது இந்த மாதிரி ஷேப்ல ஏன் வெஹிக்கிள் பொதுவாகவே டிசைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் ஆக்சுவலா. இந்த மாதிரி டிசைன் நேக்கட் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் வந்து நம்மளோட இதுல வந்து புல் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கலாம். ஸோ அதுக்காக வேண்டி இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரேசிங் டைப்புக்கு வேண்டி யூஸ் பண்ணிடுறாங்க எல்லா மேனுஃபேக்சர். இதோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா வந்து இன்வெர்டட் ஷாக் அப்சர்வ் கொடுத்திருக்காங்க. என்ன இன்வெர்டட் ஷாக் அப்சர்வ்? இன்வெர்டட் ஷாக் அப்சர்வ் கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியில யூஸ் பண்ற எல்லா காம்பனன்ட்டும் ஒரு பர்டிகுலர் பிராண்டை குறிக்கும். உங்களுக்கு நார்மலா எல்லா வண்டியிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக்ல இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தலைகீழா இருக்கும். WFBங்கிற பிராண்டை வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பொதுவாகவே வந்து ஆஃப் ரோடிங் பர்பஸ்க்காக வேண்டி யூஸ் பண்ற ஷாக் அப்சர்ஸ். பட் ஆனா இன்னைக்கு ஒரு 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 பெஸ்ட் பிராண்டை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு இன்னொன்று என்னன்னா சின்ன டம்ப்ஸ் பம்ப்ஸ் கூட இது வந்து அப்சர்வ் பண்ணும் இந்த ஷாக் அப்சர்ஸ். அப்ப சாதாரண ஒரு ஷாக் அப்சர்வோட இது கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படியே நீங்க சொல்றீங்க. ஒரு ஸ்டைலிஷான ஒன்று எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாரும் வந்து வண்டியோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்இடி வந்து மிரர்லயே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு விசிபிலிட்டிக்காக வேண்டி வரக்கூடியவங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல இருந்தா தெரியாது. ஸோ அதனால இங்க இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பவர்ஃபுல் இருக்கும். நார்மல் இண்டிகேட்டர்ஸை விட எல்இடி வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது. அது மாதிரி என்னோட மிரர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டீன் மிரர் ஆக்சுவலி நார்மலா 90 டிகிரி 360 டிகிரி நமக்கு 30 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்பெஷல். அடுத்து இதோட பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருக்கு. அது முக்கியமா இதோட ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இந்த மெட்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மேட் ஃபினிஷ்டான லுக் இதுல கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. ஸோ வெஹிக்கிள் ஃபுல்லாவே இதுல மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்ராக்டிவ் லுக்கா இருக்கும். ஸோ ரெய்னி சீசன்ல வந்து இந்த மெட்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஸ்பிளாஷ் பண்ணாம இது தடுக்கும் பின்னாடி இருக்கிறது. பிரேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 mm டயா கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. ஸோ மோர் பவர்ஃபுல் நார்மல் பிரேக்கிங்கை விட இது கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும் உங்களுக்கு. எங்களோட பிராண்டிங் கலர்னு எடுத்துக்கிட்டாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு தான்.
ஸோ அந்த வீல்ல வந்து இந்த ஆரஞ்சு கலர் வந்து ரோல் பண்ணும்போது அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அண்ட் ஃப்ரேம் தனியா தெரியும். தனியா தெரியும், நிச்சயமாக தெரியும். நார்மலா 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் 2 வீல் வந்து இந்த மாதிரி வந்து வி ஷேப்ல அவங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது லுக்குக்காக வேண்டி பெட்டரா இருக்கும். மற்றபடி ரோட் கிராவிட்டிக்கும் இந்த மாதிரி சக்கரங்கள் யூஸ் பண்றதுனால ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். இந்த டயர் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டயர்ஸை விட வந்து வழவழான்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கனால என்ன, ஜென்ரலாவே வந்து ரோட் கிரிப்ஸ் வந்து ஹீட்டா டயரோட ரோட் கிரிப் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி சைஸ் பாத்தீங்கன்னா இது 110/17 இன்ச்சஸ் அளவில் கொடுத்துருக்காங்க. 110/70. ஸோ இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா வீலோட இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா 17 இன்ச்சஸ் இதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பார் பாத்தீங்கன்னா நார்மல் வெஹிக்கிளை விட சிங்கிள் ஹேண்டில் பாரா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா டில் டைப் கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து 2 ஸ்பிளிட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்போர்ட்டிவான வெஹிக்கிள் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் பார் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுல வந்து வண்டி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இக்னிஷன் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா காக்பிட்னு சொல்லுவாங்க. இதுல காக்பிட் இது. ஸோ ஃபிளைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவ் விஷயம்ஸ் இருக்கும். ஃபிளைட்டோட உள்ள கண்ட்ரோல் பேனல் போனீங்கன்னா உள்ளாடி பைலட் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு மிஷின் தான் இது வந்து காக்பிட்னு சொல்லுவாங்க. இதுல ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் பிளஸ் வந்து வண்டி என்ன ஆர்பிஎம்ல போயிட்டு இருக்குது, ஸோ என்ன கியர்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க, எவ்வளவு ஃபியூல் இருக்குது, எவ்வளவு ஸ்பீடு போகலாம் நீங்க, இதுல எவ்வளவு ஃபியூல் இருக்குது, ஆக்சுவலா ஆவரேஜ் கிலோமீட்டர் ஸ்பீடு எவ்வளவு, எப்போ நீங்க சர்வீஸ் விடுறீங்க, சர்வீஸ் டியூ உங்களுக்கு எப்போ வருது அது காமிக்கும். அப்புறம் ரேடியேட்டரோட டெம்பரேச்சர், இன்ஜின் ஆயிலோட உங்களுக்கு ப்ரெஷர்ஸ் எவ்வளவு இருக்குது, இன்ஜின் ஆயிலோட லெவல், ஆக்சுவலி கியர் ஷிஃப்டிங் பண்ணும்போது என்ன கியர் ஷிஃப்ட் பண்றீங்களோ அது அதில் டிஸ்பிளே ஆகும். அது இல்லாமல் வந்து இந்த வண்டியோட இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் இருக்கும்போது நீங்க கியர் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் வந்து இதில் கட் ஆஃப் ஆயிடும். ஸோ அது முதல் கொண்டு இதில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரேடியேட்டர்னு பாத்தீங்கன்னா நார்மலா இந்த வண்டி வந்து லிக்விட் கூல்ட் இன்ஜின். ஸோ இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இது கார்ல இருக்கிற மாதிரி இதோட ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சுவலாக. அதாவது வந்து ஒரு பவர்ஃபுல் மிஷின்ஸ் 200cc 25 bhpல இந்த ப்ராடக்ட் நாங்கள் ரிலீஸ் பண்றோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு பவர்ஃபுல் தேவை இருக்கும்போது ஒரு இன்ஜினோட ஒரு கூல் பண்றதுக்கு ஒரு விஷயம் அதில் தேவை. ஸோ அதனால இந்த வண்டியில் கூலண்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கூலண்ட்ங்கிறது இந்த ரேடியேட்டரோட ஃபங்க்ஷன் என்னன்னா 96 டிகிரி வரும்போது ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டீன் ஆகும். 86 டிகிரி வரும்போது ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இந்த வண்டியில் ரெகுலராக நடந்துட்டே இருக்கும். அப்படி நடக்கனால உங்களுக்கு என்னன்னா இன்ஜின் எப்பவுமே அது கோல்ட் டெம்பரேச்சர்ல வச்சுக்கும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகாது. டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 9.5 லிட்டர்ஸ் இந்த வண்டியில. வெளியில பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கா இருக்கும், பட் உள்ளாடி பாத்தீங்கன்னா மெட்டல் டேங்க் இதுல வச்சிருக்காங்க, ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மேற்புறம் மட்டும் ஏன் இந்த மாதிரி புதுசா நீங்க கொடுத்துருக்கீங்க? மேட் ஃபினிஷ், அது ஒரு லுக், இது ஒரு டிஃபரெண்டான ஒரு லுக் கஸ்டமர்ஸ். இது வந்து கூலண்டோட ஒரு போஸ்டர். ஆக்சுவலா கூலண்டோட லெவல் பார்க்கக்கூடிய ஒரு மிஷின் மாதிரி. கூலண்ட் இது வழியா தான் நம்ம ஓபன் பண்ணிட்டு கூலண்ட ஃபில் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இன்ஜினோட ஹீட் டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி கூலண்டோட லெவல் வந்து உங்களுக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ லெவல் மெயின்டைன் பண்றதுக்காக வேண்டி ஒரு பிசிக்கலாவே அவங்க கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட்ல மினிமம் மேக்ஸிமம் லெவல்னு இதுல கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கோட அமைப்பு இதை பத்தி சொல்லுங்க. ஸோ சீட்டை பத்தி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காம்பாக்டான மிஷின். எல்லாரும் ஜென்ரலா ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அந்த சீட் வந்து சிங்கிள் சீட் வெஹிக்கிளா. நிச்சயமாக இல்லை, இது கண்டிப்பா வந்து ஒரு டபுள் சீட் வெஹிக்கிள் மிஷின்ஸ் தான். எல்லாருமே கம்ஃபர்டபுளா உட்காந்து போற மாதிரி இந்த வெஹிக்கிளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சீட்டுன்னு. இது ஜென்ரலா எல்லாரும் பார்க்கும்போது தூர பார்வையில இருந்து எல்லாரும் பார்க்கும்போது சார் இது சீட்டா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு கவுல் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால எல்லாரும் நினைச்சிருக்காங்க இது ஒரு சிங்கிள் சீட்டர் வெஹிக்கிள். நிச்சயமாக இல்லை, இது ஒரு டபுள் சீட்டர் வெஹிக்கிள் தான் இது ஆக்சுவலா.